ஹாய்! இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே சந்தை. எங்க ஊர்ல வந்து வெள்ளிக்கிழமை சந்தை. அந்த சந்தைக்கு வந்து சரி வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அம்மா, அப்பா, நானு எல்லாம் வந்திருக்கேன். ரொம்ப நான் வந்ததில்லை இந்த சந்தைக்கு. இது நான் 2வது டைமும் தான் நான் வந்திருக்கேன். செம்மையா காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா கொட்டி அப்படியே ரோடு ஃபுல்லா கொட்டி வச்சிருந்தாங்க. நடுவுல ரோடு அப்படியே 2 பக்கமும் சுத்தி சுத்தி எந்த சைடு பார்த்தாலும் காய்கறிங்க தான். 2 பக்கமும் அங்கங்க கொட்டி வச்சுட்டு அந்த கூர்ல 10 ரூபா, இஞ்சி, பச்சை மிளகான்னு சொல்லி அப்படியுமே நிறைய வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அப்படியே இதெல்லாம் வந்து விவசாயம் பண்றாங்கல்ல, அவங்க அங்க இருந்து அப்படியே பறிச்சு கழனில இருந்து எடுத்துட்டு வந்து டைரக்டாவே இங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை டைம்ல சந்தை மாதிரி போட்டு அப்படியே வந்து அவங்களே வந்து டைரக்டாவே விற்பாங்க. இது கழனில இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்து கொட்டி வச்சிருக்க காய்கறி தான் இதெல்லாம். இந்த பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு காயெல்லாம். ரொம்பவே விலைன்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பார்த்தா ஒரு 40 ரூபாய்க்குள்ளதான் இருந்தது எல்லாமே. மோஸ்ட்லி கிலோ 20, கிலோ 10. அந்த புடலங்காய் சொரக்காய் இருக்கும், 1 கிலோவுக்கு இருக்கும். நல்லா நீட்டு சொரக்காலாம் 10 ரூபான்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. இந்த 3 வாழைக்காலாம் 10 ரூபா சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய இந்த மாதிரி பொட்டு, வளையல், கண்ணாடின்ட்டு அந்த மாதிரியுமே நிறைய வச்சிருந்தாங்க. எல்லா இடத்துலயும் ஒரே காய்கறி தான். அதே வெண்டைக்காய், கொத்தரங்காய் அப்படிதான் இருந்தாலுமே ஒரு இடத்துலயும் ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து எங்க கம்மியா கிடைக்குதோ அந்த மாதிரி சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனா காய் எல்லாமே வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. 2 பக்கமும் அப்படியே கொட்டி குவிஞ்சு கிடந்தது காய்கறிங்க. கத்திரிக்காய்லாம் பாருங்க, அப்படியே வந்து மூட்டையில இருந்து ஓப்பன் பண்ணி காலியாவை அப்படியே கொட்டிட்டே இருக்காங்க. நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் இருந்துச்சு. கிரீன், ஒயிட்டு, பர்பிள் கலர்னு, வெறும் பர்பிள், எவ்வளோ தூரம் செம கூட்டமும் வேற. வெங்காயம்லாம் பாருங்க அப்படியே கொட்டி குவிச்சு வச்சுட்டு கிடக்குது. சின்ன வெங்காயம், பூண்டுங்க எல்லாமே. இந்த தண்டு கீரைலாம் வந்து நிறையவே வச்சிருந்தாங்க. இந்த கத்திரிக்காய் பாருங்க கலர் கலரா இருந்துச்சு. உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா கிலோ 20 அப்படிதான் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. கூட்டம் இத்தனைக்கும் நாங்க வந்து ஒரு 3-4 மணி போலவே நாங்க வந்துட்டோம் சந்தைக்கு. அப்பவே வந்து அவ்வளோ கூட்டம், செம கூட்டம். வெள்ளிக்கிழமை ஆச்சுனாலுமே இப்படிதான் கூட்டமா இருக்கும் இங்க. அதுவும் இந்த விசேஷ டைம்லாம், இந்த 3ஆம் சனி, 4ஆம் சனி, இந்த மாதிரி புரட்டாசி டைம்ல இன்னுமே ஹெவியா இருந்துச்சு கூட்டம். நல்லவேளை நாங்க போகும்போதே கூட்டம் தான். இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்ததுன்னா இன்னும் கூட்டமாயிட்டு இருக்கோம். நாங்க வேற குழந்தையெல்லாம் வேற கூப்பிட்டு போயிட்டோமா, பயந்துட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா வந்து ஜாலியா இருந்துச்சு. அப்படியே ஒண்ணா பார்த்துட்டு வீடியோ ரொம்ப எடுக்கவே முடியல, அவ்வளோ கூட்டம். அப்படியே அங்கங்க நின்று எங்கெங்கெல்லாம் காய்கறி வாங்காமோ அங்கங்க நின்று அப்ப அங்கங்க மட்டும் எடுத்து வச்சிருந்தேன். ஸ்நாக்ஸ் எல்லாமும் நிறைய வச்சிருந்தாங்க. எங்க அப்பா அம்மா நாங்க சின்ன வயசுல எல்லாம் வந்து இருக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுல ஒரு முறுக்கு இருக்கும், அது சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பாண்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அதையுமே வந்து வாங்கி எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து எங்க அம்மா கிலோ 20 ரூபான்னு சொல்லி உருளைக்கிழங்குலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு இருந்தாங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த புளி, வெல்லம் எல்லாமே வச்சிருந்தாங்க. கருப்பட்டி, வெல்லம் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் முடிச்சு செம்ம டயர்டு. அப்படியே வந்து ஒரு கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோன்னா இதெல்லாம் தான் வாங்கியிருந்தாங்க. பூ, பழம், சொரக்காய் வந்து எனக்கு நான் ஊருக்கு எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இந்த முறுக்கு தான், இதுதான் எங்களுடைய மலரும் நினைவுகள். நாங்கள் சின்ன வயசுல சாப்பிட்ட முறுக்கு இது. ஸோ எனக்கு அது ஆசையா இருந்துச்சு, அதையுமே வாங்கிட்டு. அப்புறம் கருவாடு நான் தான் வாங்கியிருந்தேன், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. நெத்திலி கருவாடு, இந்த மரவள்ளி கிழங்கு அதெல்லாம். அப்புறம் அம்மா வந்து இந்த காய்கறி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி காய்கறி எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க வீட்டுல. அதனால இந்த சவு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கத்திரிக்காய், இஞ்சி அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இதுதான் எங்க ஊர் சந்தை. உங்க ஊர்லயும் இந்த மாதிரி சந்தைலாம் போடுவாங்களா? நீங்களும் அந்த சந்தையில போய் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை.